I welcome you to learn English. அடிக்கடி இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் ஆகிற டேர்ம்ஸ் இந்த 3 டேர்ம்ஸும் சைமல்டேனியஸ்லி, இன் ஆர்டர் டு, இன் அடிஷன் டு. ஈஸியாக நீங்கள் இந்த டேர்ம்ஸை உங்களுடைய ஸ்பீச்சில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். இது எல்லாமே அடிக்கடி யூஸ் ஆகிற டேர்ம்ஸ். ஓகே, இங்கிலீஷ் ஸ்பீச்சில் சைமல்டேனியஸ்லி, இன் ஆர்டர் டு, இன் அடிஷன் டு, இன் ஆர்டர் தேட், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். மீன் வைல், ஹவவர். ஓகே, இது எல்லாத்துலேயுமே மாடல் சென்டென்சஸ் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு வேலையை செய்கிறது, அதான் சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில், அதே நேரத்தில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் சைமல்டேனியஸ்லி. இந்த ஸ்பெல்லிங் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஹீ கம்ப்ளீட்ஸ் 2 ஒர்க் சைமல்டேனியஸ்லி. அவர் ஒரே நேரத்தில் 2 வேலையில் செய்கிறார், முடிக்கிறார். ஓகே, ஹீ கம்ப்ளீட்ஸ் 2 ஒர்க் சைமல்டேனியஸ்லி. உங்களுக்கு அந்த ரூல் எல்லாம் ஞாபகம் இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல், அதாவது சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஹீ அப்படின்னு சிங்குலர் இருக்குது, அதனால் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹீ கம்ப்ளீட்ஸ் அப்படின்னு. அதே இடத்துல தே அப்படின்னு இருந்துச்சுன்னா தே கம்ப்ளீட் அப்படின்னு வரும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்ற சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், ப்ளூரல் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. நான் இதை எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ரொம்ப முக்கியமான ரூல். அவர் குக் பண்ணிக்கிட்டே அவரோட சன் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. He was cooking in his home simultaneously answering his son's questions. அவர் சமையல் செய்து கொண்டே அவரோட மகனோட கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். ஸோ 2 வேலைகளை அட் அ டைம் செய்கிறார். அதை சொல்கிறப்ப சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறோம்ல, வெயிலும் அடிக்குது அதே நேரத்தில் மழையும் பெய்யுது. இட்ஸ் ரெய்னிங் சைமல்டேனியஸ்லி தி சன் ஷைன்ஸ். அதே நேரத்தில் வெயிலும் அடிக்குது. அடுத்த முக்கியமான டேர்ம் இன் ஆர்டர் டு. இதுவும் அடிக்கடி யூஸ் ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதற்காக, அதன் காரணத்திற்காக அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஹி ரஷஸ், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை ஆகிருக்கு பாருங்கள். ஹி ரஷஸ், ஸோ சிங்குலர் வர்றப்ப வெர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஹி ரஷஸ் டு ஹோம் இன் ஆர்டர் டு ரிசீவ் த பார்சல் பை போஸ்ட். தபால் மூலம் வரும் பார்சலை வாங்குவதற்காக அவர் வேகமாக வீட்டுக்கு போகிறார். He rushes to home in order to receive the parcel by post. In order to get the first mark, he studies again and again. முதல் மதிப்பெண்கள் பெறுவதற்காக அவர் திரும்ப திரும்ப படிக்கிறார். In order to get the first mark, he studies again and again. In order to provide them food, அவங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக, in order to provide them food, they invite donation. அவர்கள் நன்கொடையை வரவேற்கின்றனர். இந்த இடத்துல தே இன்வைட் அப்படிங்கிறது அது ப்ளூரலாக இருக்கிறதுனால அந்த இன்வைட்ஸ் அப்படின்னு வரல பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். நான் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் ரூலை அடிக்கடி ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஹீ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹீ இன்வைட்ஸ் அப்படின்னு வரும். ஹீ டஸ் நாட் டாக் வைல் டூயிங் ஒர்க் இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் ஃபாஸ்ட். அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப பேச மாட்டார். ஹி டஸ் நாட் டாக் வைல் டூயிங் ஒர்க். வேலையை பார்த்து கொண்டிருக்கும்போது பேச மாட்டார். இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் ஃபாஸ்ட், எதுக்காக பேச மாட்டார்? வேலையை வேகமாக முடிப்பதற்காக. ஸோ அதன் காரணத்திற்காக அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு இன் ஆர்டர் டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அடிக்கடி யூஸ் ஆகிற டேர்ம் இன் அடிஷன் டு. இதுக்கு என்ன தமிழ் மீனிங் அப்படின்னா மேலும், இதுவும் போக, இன்னும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ இன் அடிஷன் டு. எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரியும். இன் அடிஷன் டு மணி ஹீ கிவ்ஸ் ஃபுட். இன் அடிஷன் டு மணி அப்படின்னா பணம் கொடுத்தது போக இன்னும் உணவும் கொடுக்குறாரு. ஸோ அந்த கிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்பு தான் இருக்குது பாருங்கள். ஓகே, அப்போ அண்டர்ஸ்டுட். இன் அடிஷன் டு மணி, மணியோடு சேர்த்து உணவும் கொடுக்குறாரு. இதவே நம்ம ஹீ கிவ்ஸ் மணி அண்ட் ஆல்சோ ஃபுட் அப்படி சொல்லலாம். ஓகே, ஹீ கிவ்ஸ் மணி அண்ட் ஆல்சோ ஃபுட் இப்படியும் சொல்லலாம். இன் அடிஷன் டு அப்ளை பண்ணியும் சொல்லலாம். இன் அடிஷன் டு நியூஸ் பேப்பர்
The company also publishes weekly magazine. அந்த நிறுவனம், அந்த கம்பெனி தின நாளிதழுடன் வார பத்திரிகையையும் வெளியிடுகிறது. In addition to newspaper, the company also publishes weekly magazine. டெய்லி பேப்பரோட சேர்த்து வீக்லி மேகசினும் பப்ளிஷ் பண்ணுது. In addition to the punishment they gave to him, he was asked to pay the fine. அவருக்கு தண்டனை கொடுத்தது போக ஃபைனையும் கட்ட சொல்கிறாங்க. In addition to the punishment they gave to him, he was asked to pay the fine. கேட்டுக்கொள்ளப்பட்டார். அந்த ஆஸ்க்டு அப்படின்னா கேட்டுக்கொள்ளப்பட்டார், ஃபைன் கட்டும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். In addition to the free gift, they give an off. OFF அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லை, இன்னொரு மீனிங் இருக்குது, தள்ளுபடி அப்படின்னு. ஓகே, இதிலிருந்து அந்த நவுன் ஃபார்ம் வருது, ஆஃபர் அப்படிங்கிற நவுன் ஃபார்ம் ஆகுது. பரிசு பொருள் போக அவர்கள் தள்ளுபடியும் கொடுக்கின்றனர். இன் அடிஷன் டு தி ஃப்ரீ கிஃப்ட் தே கிவ் அன் ஆஃப். அடிக்கடி யூஸ் ஆகிற டேர்ம்ஸில் இதுவும் ஒன்று. ஆன் தி அதர் ஹேண்ட், மறுபக்கம், மறுபுறம். எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்குறப்ப இந்த டேர்ம் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். ஹி லைக்ஸ் பிரெட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஹிஸ் சன், அவரோட மகன். ஆன் தி அதர் ஹேண்ட், இந்த இடத்துல ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படின்னு வருது பாருங்கள் அந்த ஃப்ரேஸ். ஹி லைக்ஸ் பிரெட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு பிடிக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட், ஆனால் மறுபக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹிஸ் சன் ஆன் தி அதர் ஹேண்ட் லைக் டு ஹாவ் ஃப்ரூட்ஸ், ஆனால் அவரோட மகனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் தான் பிடிக்கும். ஒன் ஆஃப் த ட்வின்ஸ், இரட்டையர்கள். ஒன் ஆஃப் த ட்வின்ஸ், இரட்டையர்களில் ஒருவர் பிளேஸ் வெல், நல்லா விளையாடுவார். ஆன் தி அதர் ஹேண்ட், அதே நேரத்தில் இன்னொருத்தர், த அனதர் அப்படிங்கிறது அந்த ட்வின்ஸில் இன்னொருத்தர். ஓகே, ஸ்டடீஸ் வெல், நன்றாக படிக்கிறார். ஒருத்தர் விளையாடுறாரு, ஒருத்தர் படிக்கிறார். இட்ஸ் வர்த் டு பை திஸ் லேண்ட். ஆன் தி அதர் ஹேண்ட் வெரிஃபை ஆல் த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ். இந்த நிலத்தை வாங்கலாம், அதே நேரத்தில் பழைய ரெக்கார்ட்ஸையும் சரி பார்த்துக்கோங்க. இட்ஸ் வர்த் டு பை திஸ் லேண்ட். ஆன் தி அதர் ஹேண்ட் வெரிஃபை ஆல் த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ். ஐ லவ் சில்ட்ரன், எனக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் சில்ட்ரன். ஆன் தி அதர் ஹேண்ட், அதே நேரத்தில் மறுபக்கம், ஐ டு நாட் லைக் தேர் கிரையிங், அவங்க அழுதா எனக்கு பிடிக்காது. ஐ லவ் சில்ட்ரன். ஆன் தி அதர் ஹேண்ட், ஐ டு நாட் லைக் தேர் கிரையிங். சைமல்டேனியஸ்லி, இன் ஆர்டர் டு, இன் அடிஷன் டு, ஆன் தி அதர் ஹேண்ட், இந்த 4 டேர்ம்ஸை பார்த்தோம். இது எல்லாமே அடிக்கடி இங்கிலீஷ் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தாட் ஃபில்லர் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷில் பேசுகிறப்ப தாட் ஃபில்லர் மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் நிறைய சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எப்போவுமே மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.